हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதாகிருஷ்ணா சகீஸ் இன்றைய தினம் 16 வருஷீய ஸ்ரீ தாதர் ரகுமான் இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கும். அத்தியந்த விசித்திர சரித்திரம் இது. விசித்திர பக்தர் நாமத்திலேயே நம்மளுக்கு ஸ்பஷ்டமா தெரியறது இவர் முசல்மான் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றது. ஸ்ரீ தாதர் ரகுமான் இவர் ரஜத்துல மதுரால பிறந்தார். மதுரால விஸ்ராம் காட் பக்கத்துல இவா வசிச்சுன்னு இருந்தார். இவளுடைய மாதா பிதாக்கு இவர் ஒரே சந்தானம் தான். இவருடைய ஜீவனத்துல இவர் எந்த குருவையெல்லாம் சந்திச்சதே கிடையாது. விசேஷமா ஏதாவது சாதனை, ஜபம், தபம், ஏதாவது நியமம் அதெல்லாமும் ஒன்னும் காணப்பட்டது கிடையாது. அப்படி இல்லாம எதுவும் செஞ்சது கிடையாது. இவர் ஆனா இவருடைய 16வது வயசுல இவருக்கு பகவான் கிட்ட இருந்து கிருபா பிராப்தி ஆயிடுச்சு. இது அவ்வளவு விலட்சணமான சரித்திரம். எத்தனையோ வருஷங்கள் தொடர்ந்து பஜனை செஞ்சு இல்ல ஜபதபங்கள் செஞ்சு பகவானுடைய கிருபா பிராப்திக்கு பெரிய பெரிய சந்துக்கள் அலைஞ்சிருக்கா இன்னைக்கும் பிருந்தாவனத்துல. ஆனா இவருடைய சரித்திரம் எதனால விசித்திரம் அப்படின்னு கேட்டா, இவர் என்ன சாதனை பண்ண அப்படி பகவான் 16 வயசுலயே இவர் அடையறதுக்கு அப்படி இவர் என்ன சாதனை பண்ணார்? குணமானா, தனவானா, பக்திமானா? பகவான் எப்படி இவர் மேல அத்தனை கருணைய பொழிஞ்ச பால வயசுலயே இவருக்கு எப்படி பிரியா பிரீத்தமுடைய சாட்சாத்காரம் அனுபவமானது? இதெல்லாத்தையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல இவருடைய முஸ்லிம் பரிவாரத்துல இவர் பிறந்திருக்கார். விசாரம் பண்ணி பார்த்தானா பூமியினுடைய பிரஸ்தாவனா ரொம்ப அவசியம். பூமியினுடைய பிரஸ்தாவனா காரணம் நாமும் இருதயத்துல இது மாதிரி ஏற்படுத்தலாம். இந்த உலகத்துல பகவானுடைய கிருபை கிடைக்காத பிராணி ஒண்ணு கூட கிடையாது. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய அபராதம் எது அப்படின்னா, பகவானுக்கு என் மேல கிருப்பையே இல்ல, ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான். பகவானுடைய காதுல இப்படி பேசுறது விழும்போது அது பகவானுக்கு ரொம்ப கஷ்டத்தை, மன கஷ்டத்தை உண்டாக்கும். மழை எல்லா இடத்துலயும் சரி சமானமாக தானே பெய்யறது. சூரியன் உதித்து தன்னுடைய கிரணங்களை உலகம் முழுவதும் தானே செலுத்துறான். சர்வத்திர சமான ரூபம் தான். மரத்துக்கு நிழல் இருக்கு, அந்த நிழலுக்கு அடியில போய் உட்கார்ந்துண்டா அதை சுத்தி இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் அது நிழல சமானமா தானே கொடுக்கறது. அப்படி பகவத் கிருப்பைய பகவானும் சர்வ ஜீவராசிகளிடத்திலையும் சமானமாதான் பொழியிறான். இப்ப மழை பெய்யறது, அந்த பெய்யற மழை பெரிய குளம், குட்டை, ஏரி இப்படி எல்லா இடத்துலயும் அது அது நிரம்புறது. மழை சமான ரூபத்துலதான் பொழியிறது. ஆனா பாத்திரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவுதானே அதுல நீர் கொள்ளும். ஜலத்தை வர்ஷிக்கிறதுல மழைக்கு எந்த பேதமும் இல்ல. ஆனா கொள்கலனை பொறுத்துதானே மாறும் நீரினுடைய கன அளவு. அப்படி பகவானுடைய கிருபா வருஷமும் அப்படிதான். நிம்னகாமினி கங்கை மாதிரி அப்படின்றார் இவர். கங்கை எவ்வளவு உயரத்துல இருந்து, கங்கோத்திரியிலேந்து அது பொழியறது. ஆனா அது பாயறது கீழே நோக்கி தானே. எல்லாத்தையும் விட பள்ளமா உயரமா இருக்கிறது மலை, பள்ளமா இருக்கிறது கடல். அந்த சமுத்திரத்துல தானே அது கலக்கிறது. கடைசியில மலையில உற்பத்தி ஆனாலும் கடைசியில அது சமுத்திரத்துலதான் போய் கலக்கிறது. யாருடைய ஹிருதயம் தைரியத்தினால ஐயோ நான் எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு எப்படி தீனனா ஆயி தைரியத்தினால நிரம்பி வழியறதோ, அங்க யார்கிட்ட தைரியம் இருக்கோ அங்க பகவானுடைய கிருப்பை ரொம்ப வழியும். அகங்காரம்ன்றது எதையும் உள்ள செலுத்த விடாது. அது மலைக்கு சமானம் அகங்காரம். தைரியம்ன்றது பகவத் கிருப்பைய சர்வசாதாரணமா அதை தேக்கி வைக்கிற அந்த ரிசர்வாயர், அதுதான் அந்த தைரியம். குரு சரணத்திலேயோ
கஷேத்திர வாசம் பண்றதுனாலயோ, ஏதாவது ஒரு நியமத்தை எடுத்துட்டு அதை சாதனை பண்றதுனாலயோ, இதெல்லாம் செஞ்சும் நம்ம அந்த கிருபா கடாட்சத்திலேருந்து, அந்த கிருப்பாலேருந்து நம்ம வஞ்சிக்கப்படுறோம், அது கிடைக்காம போயிடுறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு இவர் சொல்றார், 2 விஷயம்தான் பகவான் பார்ப்பான். மனிதனுடைய சித்தத்துல கபட்டம்ன்றது இருக்கவே கூடாது. எல்லா சரித்திரத்திலையும் அவர் திரும்பி திரும்பி சொல்றது சித்தம் கபடமா இருக்கக்கூடாது. 2வது, பிராணிக்குள்ள இருக்கிற அகங்காரம். யாரண்ட சித்தத்துல கபட்டமும் இருந்து அகங்காரமும் இருந்தது அப்படின்னா அது 2 மலை மாறி பெருகிடும். பெருகி அந்த கிருப்பைய நம்ம கிட்ட வரப்பொட்டாம தடுத்துடும், பகவத் கிருப்பைய. இதனாலேயே பகவத் கிருப்பை கிடைக்காம போறது. பகவத் பக்தனா இருந்து நேம நிஷ்டங்கள் இருந்து சரணாகதி பண்ணாலுமே வஞ்சிக்கப்படுவதனுடைய காரணம் குரு கிருப்பையிலேருந்தோ இல்ல பகவத் கிருப்பையிலேருந்தோ வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் கபட்டம் ஒண்டிதான். அடுத்தது அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார் இவர். பகவான் துளசிதாசர் ராம்சரித் மானஸ்ல சொல்றார், நிர்மல மனுஜனு சோ மோகி பாவா, மோகி கபட்டு சலு சித்திரன பாவா அப்படின்னு சொல்லிட்டு ராம்சரித் மானஸ்ல சொல்றார். நான் எதையுமே பொறுத்து கொள்வேன், ஆனா கபடியா நடிக்கிறவன், எல்லார்கிட்டையும் தோஷத்தையே பாக்குறவன், அவன் எப்பேற்பட்ட குணமானா இருந்தாலும் பக்திமானா இருந்தாலும் நான் அவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். அவன் பலவானா இருக்கலாம், ரூபவானா இருக்கலாம், தனவானா இருக்கலாம், குணவானா இருக்கலாம், அவன் எவ்வளவு பெரிய பக்தனாகவும் இருக்கலாம். ஆனா என் கிருபை மட்டும் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவனை நான் எவ்வளவு நல்லா வச்சிருந்தாலும் அவன் சேர்ல போய் அலையிறானே. ஏன்னா தோஷ தரிசனம். அவ இப்படி பண்றா, அவ இப்படி பண்றா, அவ அப்படி பண்றா, அவளுடைய பார்வை சரியில்லை, அவ அதை செய்யறா, இதை ஏதோ ஒண்ணு யாரையாவது பத்தி தோஷம் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் அதுவே பிரவருத்தி ஆயிடும். அதுவே பிரவருத்தி ஆயிடுத்து அப்படின்னா அப்புறம் ஆன்மீகத்துல முன்னேற முடியாம மனமே ஆன்மீகத்துல லயிக்காம போயிடும். ஏன்னா பகவத் தரிசனம், பாகவத தரிசனம், சாது தரிசனம் இதெல்லாத்தையும் விட தோஷ தரிசனமே பெருசா போறதுனால இதுக்கு காரணம் துவேஷம். இந்த துவேஷத்தினுடைய மூலம் நிந்த. அப்போ நிந்த செய்யறதும் நிந்தைய கேட்கறதும் துளசிதாசர் சொல்றார், மாம்சம் சாப்பிடுறதுக்கு சமானம் அது அப்படின்றார். ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு படகோட்டி தான் குகன், ஆனா தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கிறார் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட நிஷ்கப்பட்டமான சித்தம் இருந்தது அவர்கிட்ட. அந்த நிஷ்கப்பட்ட சித்தம் ஒண்டிதான் பகவான் ஒரு வியக்தி கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறார். அந்த நிஷ்கப்பட்ட சித்தம் இருக்கிறவனுடைய மனசு எப்பவுமே காலியா தான் இருக்குமா. அப்போ அந்த காலியா இருக்கிற இடத்துல அந்த மனசுல கோவிந்தன் தானே வாசம் செய்ய உட்கார்ந்துருவான். அப்போ அந்த ஹிருதயமே கோயிலா, மனக்கோயிலா மாறிடும். அப்புறம் அவன் அங்க நிரந்தர வாசம் செய்வான் அப்படின்னு இவர் சொல்றார். இந்த நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கிற பக்தர் தாதர் ரஹ்மான், அவருடைய சித்தம் சம்பூர்ண ரூபத்துல நிஷ்கப்பட்ட சித்தம், நிரங்காரி அவஸ்தை. இந்த அதிசயம் இப்பதான் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 1940 நடந்திருக்கும். இது 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இவருடைய அப்பாவுடைய பேர் மீர்ஜா சாஹிப். தினமும் குர்ஆன் படிப்பார். அவருக்கு ஒரே மகன் தான், அவர் தான் இந்த தாதர் ரஹ்மான். இந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சாந்த சுபாவம் உடையவன், பரம சங்கோஜி கூட.
இவன் வந்து மதுராலேயே இருக்கிற மதர்சா அப்படின்ற அவனுடைய முஸ்லீம் பள்ளி, இங்கேயும் இருக்கு மதர்சாயின், அந்த அந்த பள்ளிக்கூடத்துல இந்த குழந்தை படிச்சுன்னு வந்திருந்தான். இவனுக்கு ஒரு சித்தப்பா பையன், அவன் பேர் காசிம். அவனோட சேர்ந்துட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு போவான். இது வந்து மதுரா ஜென்மபூமியிலேயே இருக்கு இந்த ஸ்கூல். நிர்மலமான சித்தம் உடையவன் இந்த குழந்தை. ஒரு நாளைக்கு அவன் இப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயின்னு இருக்கும் போது, இது பகவத் கிருப்பாயா இல்ல லீலையா, அவன் செல்ற வழியில ஒரு கோவில், ஒரு கிருஷ்ணர் கோவில், அதனுடைய துவாரம் வந்து திறந்து இருந்தது. அன்னைக்கு வந்து ஒரு தர்ஷனார்த்தி கூட பகவான் எதிர்க்க நிக்கல. அந்த கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சாலே எதிர்க்கையே கர்ப்ப கிரகம். அதனால ஆரத்தி தர்ஷன் இதெல்லாம் தெருவுல இருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். ஸ்கூலுக்கு போற வழி எதிர்பாராம ஒரு மறைவு கதவு வச்சிருப்பா. இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற பகவான் நேர தெருவுல தெரியக்கூடாதுன்றதுனால ஒரு மறைவு கதவு. அந்த மறைவு கதவு வந்து உடஞ்சு போயிடுத்து. இன்னொரு கதவாவா பண்ணி வைக்கல. அதனால இப்ப வந்து தர்ஷனம் அப்படியே தெருவுல நின்னாலே அப்படியே தெரியற அளவுக்கு அந்த தர்ஷனம் ஆறுது. இந்த தாதர் ரஹ்மான் வந்து இந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணும் பார்க்கல. நீ நடந்து போகும்போது இடது வலது பார்க்க மாட்டாளா, அந்த மாதிரி எதிர்பாராம தான் இவன் பார்த்தான். காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தவன் அப்படியே நின்னுட்டான் சில மாதிரி. அவனுடைய கண் திருஷ்டி நேரம் என்னாச்சு, கர்ப்ப கிரகத்துக்குள்ள போச்சு. அங்க ஸ்ரீகிருஷ்ண யுகலம் தர்ஷனம் இவனுடைய கண்ல பட்டுது. எந்த நேரத்துல இந்த திருஷ்டி இவனுடைய கண்ல விழுந்ததோ அவ்வளவுதான். அவனால அந்த கண்ணை வந்து திருப்பி எடுக்கவே முடியல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு கிளர்ச்சி, ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு பரமானந்தம் ஏற்படுறது. தர்ஷனார்த்தி இந்த கோயிலுக்கு வர்றது அதிகம்தான். ஆனா இவருக்கு ஏற்பட்ட தரிசனம் போது ஒரு தர்ஷனார்த்தி கூட அங்க கிடையாது. யாருக்கும் இப்ப ஏற்பட்ட தரிசனமும் கிடைச்சி இருக்காது. பகவான் வந்து புன்முறுவலோட பார்த்து நிக்கிறான். என்ன அங்க நடந்தது இந்த தாதர் ரகுமானுக்கும் அந்த ராதா கிருஷ்ணருக்கும் அப்படின்றது அந்த பகவானுக்கும் ஸ்ரீராதைக்கும் தான் தெரியும், அந்த தாதருக்கும் தான் தெரியும். நின்னவன் தான் அப்படியே கால மாத்தல, ஒண்ணுமே பண்ணல. அப்படி நிக்க ஆரம்பிச்சவன் காலையில 8 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நின்னா 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 நின்னுட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கான். யாரும் ஏன்பா நீ இங்க நிக்கிற யாரும் கேட்கல இவனை. இவனுடைய 16 வயசுல இதுவரைக்கும் அவன் எந்த கோயிலையும் நின்னு பார்த்தது கிடையவே கிடையாது. அப்படியே கோயில்னாலும் என்னன்னு இவனுக்கு தெரியவும் தெரியாது. அதே மாதிரி கீதா ராமாயண கிரந்தம் இதெல்லாம் அவன் வந்து படிச்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. முசல்மான் குழந்தை. ஆனா இவன் மதுரால வாழ்ந்துட்டு இருக்கான். பகவான் வந்து கையில புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பான். இந்துக்கள்லாம் அவனை வந்து கிருஷ்ணஜி அப்படின்னு கூப்பிடுவா. அந்த கிருஷ்ணஜியினோட கூட இருக்கிற அந்த பிராண வல்லவ பேரு ஸ்ரீராதா ஜி அப்படின்னு இதெல்லாம் கேள்விதான் பட்டிருக்கான் மதுரா வாசத்தினால. ஆனா அன்றைய தினம்தான் இவனுக்கு இவா 2 பேருடைய பிரதம தரிசனம் ஆறுது. அன்றைய தினம் புதுசா கல்யாணம் ஆன தம்பதி கோலத்துல வந்து அலங்காரம். இவன் பார்த்துட்டே நின்று இருக்கான். பகவான் வந்து இந்த தாதர் ரகுமானுடைய சித்தத்தை திருடிட்டார். அகஸ்மாத் தர்சனம் தான், ஆனா அதுலயே கிருப கிடைச்சதே. அதுல விசாரம் பண்ண வேண்டி இருக்கு. பகவானுடைய லீலைக்கு வந்து காரணம் தேவை இல்லையே, நிஷ்கப்பட்ட சித்தம்.
அதுதான் பகவானுடைய கிருபைக்கு மூல காரணம். இவருடைய சரித்திரத்துல பார்த்து 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 அந்த குழந்தைக்கு அந்த யுகலத்து மேல ஒரு ஆசக்தி ஏற்பட்டது. கண்லேந்து இப்ப அப்படியே தார தார தாரையா அப்படியே தண்ணீர் வழியறது. என்ன நடக்கிறது ஒண்ணுமே புரியல அவருக்கு. காலையில 8 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ராஜ்போக் ஆரத்தி அது வரைக்கும் நின்று இருக்கான். கோயில் மூடியாச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. 4 மணி நேரம் சமாதி ஸ்திதிக்கு போயிருக்கான் இந்த குழந்தை. அதுக்கப்புறம் வெளியில வந்து நாலாபுறமும் சுத்தி பாக்குறான். ஹரே, 12 மணி ஆயிட்டே. ஐயோ, இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போலையே, சமயம் ஆயிடுத்து. அம்மா வீட்டுல அப்பா 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 அம்பா அவளா அப்பா டீச்சர் இவெல்லாம் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? இப்ப ஸ்கூலுக்கும் போக முடியாதே, இத்தனை லேட்டா. நின்னு பார்த்தான். நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அப்பா அம்மாட்ட போய் எதுவுமே சொல்லல. அம்மா சாப்பிடுற அப்படின்னு சாதம் போட்டா சாப்பிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. நேரா அவன் ஒரு அறைக்குள்ள போய் கதவு மூடின்ட்டான். கண்ணை மூடுறான். அப்படியே எதிர்க்க ஸ்ரீ ராதாகிருஷ்ண யுகலம் தெரியறது. யார்கிட்டையும் பேசுறதுக்கே பிடிக்கல. இவனுடைய மனசுல ராதாகிருஷ்ண யுகலம் ஆடுற மாதிரியும் ஓடுற மாதிரியும் அப்படிலாம் நடக்கிறது. இப்ப இவனும் அப்படியே அது பின்னாலேயே ஓடி ஓடி பாக்குறான். அடுத்த நாள் காத்தால எப்ப வரும் காத்துன்னு இருந்தான். ஸ்கூலுக்கு போகணுமே. நேத்து சரி, இந்த பகவத் கிருப்பையினால பகவானை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டான். இன்னைக்கு மதரசாக்கு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா கிளம்பினான். அவன் கண்ணு தேடிண்டே போறது. எங்க அந்த கோயில், எங்க அந்த கோயில், எங்க அந்த ராதாகிருஷ்ண யுகலம் அப்படின்னு தேடிண்டே வரான். கோயில் வந்துட்டு அப்படியே நின்னுட்டான். பலிஹார் மறுபடியும் பிரத்யக்ஷ தரிசனம் ஆறுது இந்த குழந்தைக்கு. நிக்கிறான் நிக்கிறான் நிக்கிறான், நின்னுட்டே இருக்கான். ஹக்கியா ஹரி தர்ஷன் கி प्यासी किया, हरि दर्शन की प्यासी. ராத்திரி பூரா தூங்கலையே. தர்ஷனத்துக்கான ஏக்கம் மனசுல அழுது 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 கண்ணு ரெண்டும் வீங்கி இருக்கு. இப்போ இந்த கபீருடைய தோஹாவை இங்க ஞாபகப்படுத்துறார். சுக்கியா சபு சன்சார் காவே और सोवे, दुखिया दास कबीर जागे और रोवे. லோகத்துல இருக்கிறவாள்லாம் சுக்கிகள். அவ என்ன பண்றானா, சாப்பிட்றா தூங்குறா. ஆனா கபீர் ரொம்ப துக்கியா இருக்கான். எதுக்குன்னா முழிச்சுட்டே இருக்கான், பகவானுக்காக அழுதுண்டே இருக்கான் அப்படின்றது கபீருடைய தோகா. அது இந்த குழந்தைக்கு அப்படியே ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த குழந்தை அப்படியே வந்தான். அந்த கோயில் வாசல்ல திரும்பி நின்னா. தெருவுலயே நின்றுட்டு இருக்கான். பாக்குறான் பாக்குறான் பாக்குறான், பார்த்துட்டே இருக்கான். இன்னைக்கு பூரா சமயமும் ஓடி போயிடுத்து. ஓ, ஸ்கூலுக்கே போலையே அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் அப்படியே நேரா கிளம்பி ஆத்துக்கு போயிட்டான். போனான், போஜனம் பண்ணான். அப்பா அம்மாவுக்கு தெரியாது இவன் 2 நாளா ஸ்கூலுக்கு போலன்னு. தானே வெசனப்படுறான். எப்படா நாளை காத்தால விடியும்? நான் எப்ப போய் அவ 2 பேரையும் பார்க்க போறேன்? எனக்கு தூக்கமே வரமாட்டேன்றது, தூக்கமே பிடிக்கலையே. ஒரே அழறான். அடுத்த நாள் திரும்பியும் கிளம்புறான். திரும்பியும் கோயில் வாசலுக்கு வரான். நிக்கிறான், பாக்குறான் 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 பாக்குறான், பார்த்துட்டே இருக்கான். ஒண்ணுமே பேசல. கண்லேந்து தார 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 தாரையா அப்படியே தண்ணி கொட்டுறது. சரி, மணி 12 ஆயிடுத்து. ராஜ்போக் ஆர்த்தி ஆயிடுத்து. கோயில் கதவை. சரி, இன்னைக்கு மதரசா போலன்னா 3 நாளா ஸ்கூலுக்கு போல.
இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஆசிரியர் வந்து ஆத்துக்கு வந்துருவார். அதனால நம்ம இப்படி தப்பு பண்றோமேன்ற அந்த உறுத்தல் மட்டும் மனசுல இருக்கு. இன்னைக்கு மதரசாக்கு போறான், போய் உள்ள நுழைஞ்சான். உடனே அவர் ஆசிரியர் கேட்டார், என்னப்பா இந்த வேலைக்கு வர, 3 நாளா எங்க போன? நான் இன்னைக்கு வீட்டுக்கே வரலாம் தான் இருந்தேன், என்ன ஆச்சு உனக்கு? இல்ல கொஞ்சம் சரியில்லை. உடனே ஆசிரியர், சரி இப்ப பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல. சரி இனிமே நீ சமயத்துக்கு வந்துடணும்பா, 3 நாள் படிப்பு போயிடுத்து உனக்கு. இல்ல இனிமே சமயத்துக்கு வந்துடுறேனா அப்படின்னு அந்த ஆதர். உடனே ஆசிரியர் கேட்டாரு, என்னப்பா ஏதாவது சொல்லணுமா உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னா. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் உன்னை கேட்க விரும்புறேன் அப்படின்னு. என்ன கேளுப்பா அப்படின்னாரு ஆசிரியர். இல்ல கோயிலுக்குள்ள யார் யாரெல்லாம் போலாம் அப்படின்னு கேட்டான் தாதர் ரஹ்மான். வாத்தியாருக்கு வந்ததே கோபம். நீ நான்லாம் யாரு, நம்மளாம் முசல்மான், இதையே நீ கேக்குற? அரே மந்திர்னு சொன்னியடா, இத இந்துக்கள் தானே சொல்லுவா, நீ என்ன பேச்சு கேக்குற என்கிட்ட தெரியுறதா உனக்கு? ஏன் இத பத்தி இப்ப கேட்ட? நே தாதர் ரஹ்மான், சரி இந்துக்கள்னா யார்? அடுத்த கேள்வி. உடனே வாத்தியார் சொன்னார், இத்தனை நாள் நீ மதரசால படிச்சுட்டு இருக்க, இது தெரியாதா உனக்கு? இந்துக்கள் தான் காஃபிர் அப்படின்னு சொன்னோம். அவருடைய கோபத்தை பார்த்தா மேல கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் வரல காதருக்கு. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டான் ஆத்துக்கு. 4 நாளா குழந்தை சரியாவே இல்லையே, பா சாப்பிடுப்பா அப்படின்னு தட்டுல சாதத்தை போட்டுண்டு அம்மா வந்து பக்கத்துல உட்காந்தா. ஏன்பா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? முன்னாடியெல்லாம் ரொம்ப குஷியா பேசுவ, குஷியா வருவ, ஸ்கூல்ல இருந்து நிறைய விஷயங்கள் பேசுவ, வீட்டுல ஏதாவது நடந்ததா ஸ்கூல்ல? ஏன் உங்ககிட்ட இந்த திடீர் மாற்றம்? எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னா தாயார். ஒண்ணுமில்லம்மா, எல்லாம் சரிதான் அப்படின்னா. ஏதாவது மேல பேச போறியா? ஆமாமா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேளுப்பா? நாம வந்து இந்துக்களை காஃபிர்னு சொல்றோமே ஏன் அப்படின்னு கேட்டோம். இதே அம்மாவுக்கு கோபம் வந்தது. என்னடா கேக்குற, சுமாரு, காஃபிர்ன்ற வார்த்தைய நம்ம வாயால கூட சொல்ல மாட்டோம். அரே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லேம்மா அப்படின்னா. அம்மா சொன்னா, இந்த பார், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சாயங்காலம் அப்பா வருவார், அவர் தான் உனக்கு சரியா பதில் தருவார் அப்படின்னு அவ உருன்னு எழுந்து உள்ள போயிட்டா. அமைதியாயிட்டான் தாதர் ரஹ்மான். என்னடா அது, அம்மா வாத்தியார் எல்லாம் இப்படி நம்மள திட்டுறாளே அப்படின்னு போய் ஒரு ஓரமா கன்னத்துல கைய வச்சுன்னு உட்கார்ந்துட்டான் இந்த குழந்தை. அப்பா சாயங்காலம் வந்தார். அப்பாக்கு எதிர்க்க நின்னு எப்பவுமே பேசுற வழக்கம் இந்த குழந்தைக்கு அவ்வளவா கிடையாது. என்ன ஏதாவது விஷயமா? தாதர் கண்லயே படமாட்டேன்றான், என்ன ஆச்சு, ஏதாவது சேதி உண்டாமா அப்படின்னு மனைவியை கேட்டார். எங்க அவன் அப்படின்னு. அவன் உள்ள அறையில உட்கார்ந்துட்டு இருக்கான். ரகுமான் வாபா. அப்பா கூப்பிட்ட உடனே சலாம் வந்து சலாம் சொன்னான். என்னப்பா எப்படி இருக்க? 4 நாளா நீ வெளியில வரல, 4 நாளா உன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, என்ன காரணம்ப்பா? உடம்பு ஏதாவது உனக்கு சரியில்லையா? இல்ல மதரசால ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சுப்பா உனக்கு? உடனே மனைவி பக்கம் திரும்பி, அம்மா நீ அவனை ஏதாவது சொன்னியா என்ன அப்படின்னு கேக்குறார். மனைவி சொன்னா, இன்னைக்கு அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அவர் கேக்குறார், என்னம்மா என்ன கேட்டான்?
உன்னை என் மனைவி சொல்றா, நான் இந்துக்களை காஃபிர்னு எதுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு கேக்குறாம. அவ்வளவுதான் அவருக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடுத்து. உடனே தாதர் ரஹ்மான் இங்க வா, என்ன நீ அம்மாட்ட இப்படி கேட்டியா? நீ மதரசா போய் என்ன பிரயோஜனம்? அங்க போய் குரான் படிக்கிறியா இல்லையா? நீ படிக்கிறேன் பா அப்படின்னா குரான்ல என்ன எழுதிருக்கு? தாதர் ரஹ்மான் சொன்னா, குரான்ல பூரா ஜெகத்துமே இஸ்லாம் தான். இஸ்லாம் தவிர வேற மதம் தர்மங்கள் கிடையவே கிடையாது. யாருக்கு இஸ்லாம்ன்றது தெரியாம போறதோ, யார் மூர்த்திகளை வச்சு பூஜை பண்றாளோ, யார் ஈத் கொண்டாடலையோ அவெல்லாம் காஃபீர். 5 தடவை நமாஸ் படிக்கணும். இப்ப நீ சொல்றிய, அப்ப காஃபீர்னா யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு எனக்கு தோன்றது. இவன் யாரோ இந்துக்களுடைய வலையில போய் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு, என்ன பதில் பேசு, என்ன சமாச்சாரம் சொல்லு. அவனு இப்போ சொல்லு, நீ இந்து குழந்தைகளோட போய் விளையாடுறியா, அவளோட பழகுறியா அப்படின்னு. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. அப்படின்னா என்னன்னு சொல்லு, எனக்கு தெரியணும். நீ இப்ப ஏன் இப்படி கேட்ட அப்படின்னு. அம்மா வந்தா, சரி விடுங்க, நிறைய திட்டேன் இன்னைக்கு, விடுங்க அப்படின்னு சொன்னான். இல்ல, அவனுக்கு இந்துக்களோட ஏதோ சகவாசம் வந்திருக்கு, அவன் சரியா இல்ல. உடனே அம்மா ஆமா, நாம தான் விஸ்ராம் காட்ல தானே இருக்கோம், இங்க சுத்தி இந்துக்கள் தான் இருக்கா, இந்து குழந்தைகளோட இவன் போய் விளையாடி இருப்பான், வேற என்ன, வேற ஒன்றும் கிடையாது. சரி சரி விடுங்க, இது சின்ன சின்ன விஷயம், விடுங்க நீங்க அப்படின்னு. உடனே அப்பா சொன்னார், இந்த பார், எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, நான் 4 நாளா உன்னை கவனிச்சுட்டு வரேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏதாவது இப்படி நடந்தது அப்படின்னா கைய கால வெட்டி போட்டுருவேன். ரஹ்மான், உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஏதாவது வைஷ்ணவ குழந்தைகளோட வைஷ்ணவ பாடசாலை குழந்தைகளோட நீ விளையாடுறியா, பழகுறியா, அவளோட ஏதாவது பேசுறியா, அப்படி இருந்தா இந்த வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? ஏதாவது கோயில் வாசல்ல போய் நின்னியா, அவ கொடுத்தது ஏதாவது வாங்கி சாப்பிட்டியா? இந்த பார், இந்த வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? நீ எந்த வழியா ஸ்கூலுக்கு போன? நான் பாசார் வழியா போனேன்பா. நான் உன்னை சப்ஜி மண்டி வழியா தானே உன்னை மதரசாக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சப்ஜி மண்டி வழியா போனியானா வழியில மசூதி மட்டும்தான் வரும், கோயில்கள்லாம் இருக்கிற அந்த வழியா நீ போக கூடாது. புரியுறதா உனக்கு? அந்த பாசார் வழியா நீ போவே கூடாது. நான் உனக்கு எச்சரிக்கை பண்றேன், இதுதான் லாஸ்ட் வார்னிங். பாசார் வழியா நீ போவே கூடாது. ஏன்னா அந்த வழியில நிறைய கோயில் வரும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். தாதர் ரஹ்மான் எதுவுமே பேசுற, தலையை குனிஞ்சிட்டான். காஃபீர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கே வாத்தியார், அம்மா, அப்பா, இவ இத்தனை பேரும் என்ன வெயிரா, என்ன நடக்க போகிறதோ தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு மனசு அவனுக்கு அலப்பாயறது. நேரம் உள்ள போயிட்டான். என் மனசுல இருக்கிறத இந்த காஃபீர் கேட்டதுக்கே இவாளுக்கு இப்படி இருக்க, இப்படி என் மனசுல என்ன ஓடுறதுன்றத நான் இப்ப சொன்னேன், அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு. தாதர் ரஹ்மான் குழந்தை தானே, ரெண்டுங்கட்டான், பயந்துட்டான். இதுக்கு மேல அவன் எதுவுமே பேசல. ஆச்சு. அடுத்த நாள் காலையில வந்தது. அதே வழியில தான் அவன் போனான். அவன் அப்பா சொன்னான்றதுக்காக வேண்டி அந்த மண்டி வழியில போல, அவன் பாசார் வழியிலேயே தான் போனா. அந்த வழியிலேயே கோயிலும் வந்தது. ராதாகிருஷ்ண யுகலம் நிக்கிறான், பாக்குறான், பார்த்துட்டே இருக்கான். இப்படியே மனசுக்குள்ள மறைச்சு வச்சு நாட்களும் போயிண்டே இருக்கு. அந்த ரூப மாதிரியினுடைய எல்லாம் மீறி இவனுடைய மனசுல பல கோணங்கள்ல
சதா ராதா கிருஷ்ண யுகுல தியானம் தான். அந்த கண்கள், அந்த பகவானுடைய கண்கள், அவற்றினுடைய ஆகர்ஷணம், அதை எப்படி மறக்க முடியும் என்னால? நான் கண்ணை மூடினாலும் அவதானம் வந்து நிக்கிறான் என் கண்ணு எதிர்க்க அப்படின்னு அப்படியே அழகான் தேம்பி தேம்பி. சில சமயத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு அண்ணாந்து வானத்தையே பார்த்துட்டு இருப்பான். இப்ப படிக்கிறது எழுதுறது எதுவுமே கிடையாது. சதா அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருப்பான் ஆகாசத்தை. அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல இவனுக்கு மதர்சா வாத்தியார் அவர் வந்து ஆத்துல ஏதாவது சொல்லி ஏதாவது கலாட்டா ஆயிடுமோ, ஏதாவது ரகலை நடக்குமோ, அந்த பயம் வேற இவனுடைய மனசுல போயிட்டே இருந்து இப்பெல்லாம் என்ன பண்ணா, சில நாள் மதர்சாக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரேடியா நின்னுட்டா அந்த வாத்தியார் ஆத்துல வந்து சொல்லி கலாட்டா ஆயிடுமேன்னு அந்த பயம். முன்னாடிலாம் படுமேதாவி, படிப்புல ரொம்ப மேதாவி, ரொம்ப சுறுசுறுப்பு, முதல் வரிசையில தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். வாத்தியார் எது கேட்டாலும் முதல் பதில் இவன் கிட்ட தான் வரும். அதெல்லாம் இப்ப போயிடுத்து இவனை விட்டு அறவே. அப்படியே வகுப்புக்கு போனாலும் மௌல்வி வந்து அந்த படிப்பு சொல்லி கொடுக்கும்போது இவன் வந்து எங்கேயோ அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இவனுடைய கனவுலகத்துல இவன் வந்து ராதாகிருஷ்ண யுகலத்தை தரிசனம் பண்ணிட்டே இருக்கான். என்ன செய்யறது? என் மனசு அங்கதான் போறது, என்னால கட்டுப்படுத்த முடியலையே. மௌல்வி பார்த்தாரு இவனுடைய நிலைமைய. என்ன நடந்திருக்கும் இந்த குழந்தைக்கு? எது சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேன்றது. இவனுடைய சித்தப்பா பையன் காசிம், அவன்கிட்ட மட்டும்தான் இவன் மனசு திறந்து அப்படியே சொல்லிடுவான். காசிம் கிட்ட போய் மௌல்வி சில கேள்விகள் எல்லாம் கேட்டான். அவன் அழகுறையா பதில் சொன்னான். ஏதோ சொல்லி அவன் சமாளிச்சான். எப்படி நம்ம வந்து இவனை மாட்டி விட்டுறதா அப்படின்னு இவனுக்கு உள்ளூர பயம். ஏதாவது பெரிய அமக்களம் ஆயிடுமே, அவ அப்பா பெரிய கோபிஷ்டி ஆச்சே அப்படின்னு அந்த குழந்தை பயப்படுறான். சமாளிக்கிறான் ஏதோ சொல்லி சொல்லி. சரி, மௌலவியும் என்ன நினைச்சார், குழந்தைகளோட போக்கு அப்படிதான் இருக்கும். சில சமயம் ரொம்ப உற்சாகமா இருப்பா, சில சமயம் சோர்வாதான் இருப்பா, பார்த்துக்கலான்னு கொஞ்ச நாள் அப்படின்னு அப்படி விட்டார். ஒரு எத்தனை நாள் மறைக்க முடியும் இது எல்லாத்தையும்? முன்னாடிலாம் ரகுமான் வந்து தனியா தான் மதரசா போயிட்டு வந்தான். இப்பெல்லாம் காசிமோட சேர்ந்துதான் போகணும்னு கொஞ்ச நாளா அப்பா விதிச்சிருக்கிறதுனால அவன் தனியா போறது இல்லை. அவனுடைய லட்சணமும் அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, அவனை காசிமோட சேர்த்து அனுப்பு அப்படின்னு அம்மாவுக்கு ஆர்டர் போட்டு அவர் போயிட்டார், மீர்ஜா சாஹிப். இப்ப காசிமோட சேர்ந்து போக ஆரம்பிச்சான். காசிம் வந்து ரகுமானை விட சின்னவன். காசிம் சொன்னா, நம்ம சப்ஜி மண்டி வழியாதான் உங்க அப்பா போக சொல்லியிருக்கார், நம்ம அப்படிதான் போகணும் அப்படின்னா. இவன் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, நீ வேணா அப்படி போய்க்கோ, எனக்கு பாசார் ராஸ்தா வழியாதான் போகணும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அங்க வேலை இருக்கு அப்படின்ட்டான் தாதர் ரகுமான். காசிம் சொன்னா, இந்த பார், என்ன வேலை எனக்கு எல்லாம் தெரியும், நீ எங்க போற என்ன பண்ற, உனக்கு அந்த இந்து கோயில் வாசல்ல போய் நின்று இருக்கணும், அதானே, எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்கிறது? உனக்கு தெரியாதா, நம்ம எல்லாம் இஸ்லாமியர்கள், நம்ம மதரசால படிக்கிறோம், குரான்ல நம்ம என்ன படிக்கிறோம், அந்த புத்துகளை போய் நின்று நீ பார்க்கணுமா அப்படின்னு காசிம் போட்டு மிரட்டுறான். உடனே தாதர் ரகுமான் சொன்னா, ஏய், நீ புத்துன்னு சொல்லாதடா அவளை, அவ புத்து கிடையாது, அவ சாட்சாத் கிஷன்ஜி தெரியுமா, நீ எப்பவாவது பார்த்திருக்கியா, வா நான் காமிக்கிறேன் அப்படின்னா. உடனே காசிம் சொன்னா, யார பார்க்கணும் எனக்கு அப்படின்னா. இல்ல, அந்த இந்து மந்திர் கோயில், அந்த கிஷன்ஜி, அப்புறம் அவனுடைய துல்கன் மணப்பெண் லாட்லி பார்த்திருக்கியா, வா, நீயும் பார்த்தியானா விடவே மாட்டா, அவ்வளோ அழகு, அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். உடனே அவன் கண்ல இருந்து ஜாரதாரையா தண்ணி கொட்டுறது, உடம்புல நடுக்கம் ஏற்படுறது, தொண்டை அடைக்கிறது. அவனை பார்த்துட்டு
காசிம்க்கு ரொம்ப பரிதாபமா போயிடுத்து. காசிம் சொன்னா, அரே, முசல்மான்கள் பார்க்க வேண்டிய விஷயமாடா இது, நீ என்ன பேச்சு பேசுற, முதல்ல நீயே பார்க்க கூடாது, நீ என்ன வேலை பார்க்கறதுக்கு கூப்பிடுறியா? நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? நீ ரொம்ப எல்லாம் மீறி போயின்னு இருக்க, நீ போற விதம் போற வழி எதுவுமே சரியில்லை அப்படின்னா காசிம். உடனே தாதர் வந்து, அவர்களை பார்த்தா என்ன மாதிரி ஆனந்தம் என் மனசுல வருது உனக்கு தெரியுமா அப்படின்னா. காசிம்க்கு பத்தின்னு வந்தது ஆனந்தமா. மதரசால என்ன சொல்றா, என்னடா படிச்ச இத்தனை நாள், இந்த உலகத்தை யார் படைச்சிருக்கான்? இந்த உலகத்தை படைச்சவன் பகவான். இந்த உலகத்துல இருக்கிறது ஒண்ணு ஒண்ணு அவன் படைச்சது தானடா. காசிம், எனக்கு தோன்றது அவ 2 பேருடைய ரூபத்திலையும் பகவான் தான் வந்திருக்காருங்க. உடனே காசிம் சொன்னா, தாதர் ரகுமான், நீ என்னடா பேசுற? நான் உன்னை விட வயசுல சின்னவன், ஆனா நீ இந்துவாகியே ஆகிட்டியேடா மனசளவுல. உன்னை என்னடா பண்றது? அல்லாஹ் உன் மேல ரொம்ப கோவப்பட போறாரா அப்படின்னா. அழுதான் காசிம். சொல்லிட்டு உடனே தாதர் ரகுமான் சொன்னா, எனக்கு கிஷன்ஜி, லாட்லி துல்கன், இவா பேர்ல எனக்கு காதல் வந்துடுது. அவ இல்லாம என்னால இனிமே வாழவே முடியாது. எனக்கு இனிமே அவாதான் எல்லாமே அப்படின்னா. எனக்கு இனிமே இந்த வீடும் வேணாம், மதரசா வேணாம். நான் என்னுடைய மனசு என்ன விரும்புறது, அந்த இந்து கோயில் வாசல்லையே நிக்கணும், அவ்வளவுதான். அங்கேதான் நான் விழுந்து கிடக்க போறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அவளை பார்த்தாதான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேரா ஓடி போயிட்டான் கோயில் வாசலுக்கு. போய் நின்னு பாக்குறான் பாக்குறான் பாக்குறான், பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்படின்னா, அந்த ஸ்திதிக்கு போயிடுச்சு தாதர் ரகுமான். போய் நின்னா, இப்படி என்னை சுத்தி இத்தனை பேர் என்ன இப்படி வெயிறாளே, ஆனா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலையே, நீங்க எனக்கு வேணுமே, நான் இவாகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு நான் உங்களை அடைவேன் அப்படின்னு புலம்புறான், அழறான், கண்ல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுறது. நீயாவது என்ன புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அப்படியே கெஞ்சறான், அழறான். காசிம், வருவியா வரமாட்டியா? டேய், என் மனச புரிஞ்சுக்கோடா, உன்னால்தான் புரிஞ்சுக்க முடியும், நீ புரிஞ்சுக்கோ என் மனச அப்படின்னு சொல்லிட்டு காசிமோட கையை பிடிச்சுன்னு அழறான். என்னால இங்கேருந்து வர முடியாது மதரசாவுக்கு அப்படின்னு. காசிமுக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போயிடுத்து. ரஹ்மான் ரொம்ப விரகத்துல இருக்கான்றது புரிஞ்சு போயிடுத்து. நீ கால் வந்த வழியில, உன் மனசு வந்த வழியில நீ போயின்னு இருக்க, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியல, உன் கதி இப்ப என்ன மாறின்னு போறதுன்னு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திரும்பியும் 4 அடி எடுத்து வச்சு திரும்பி காசிம் மனசு கேட்காம ஓடி வரான். நீ திருந்த மாட்டியாடா? வீட்டுக்கு போனா என்னதானடா அவ எல்லா கேள்வியும் கேப்பா? நீ இப்படிதான் இருக்க போறியா இனிமே? ஆமா, அப்படிதான் இருப்பேன். சரி, எப்படியாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மதரசாக்கு போயிட்டான் காசிம். மதரசா முடிஞ்சது, காசிம் வீட்டுக்கு வந்துட்டான். ரகுமானும் கோயில் வாசல்ல இருந்து திரும்பின்னு இருந்தான். இப்ப ரகுமானுடைய பெற்றோர் வெளியில நின்னுட்டு இருந்தா. காசிம் வந்த உடனே காசிம் கிட்ட கேட்டா, நீ அவனோட தானே போற, எங்க அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறான். நான் இப்ப உள்ளத உள்ளபடி நான் இப்ப சொன்னேன்னா அவ அப்பா இப்பவே அவனை முட்டி தட்டிடுவா. சொல்லாட்டா இந்த ரஹ்மான் இன்னொரு ரஸ்கான் ஆயிடுவான். ஏற்கனவே ஒரு முஸ்லிம் பக்தர், இன்னும் ரஸ்கான் கதை வரல, நம்மளுடைய சரித்திரம் வரல நம்மளுடைய இதுல. ரஸ்கானும் இப்படிதான் ஒரே நாள்ல வீட்டை விட்டு வெளியில வந்தார். வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாள்ல
பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட் அவர். ஆனா எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டார். பாங்கே பிஹாரி கோயில் வாசல்ல வந்து நின்னார். அப்படியே அந்த கோயிலே ஐக்கியமாயிட்டார். அப்புறம் அவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம், அது பின்னாடி பார்ப்போம். அதனால இவன் இன்னொரு ரஸ்கானா மாறிட போறான், இவன் இந்துவா மாறிடுவான் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள காசிம் மனசுலயே பேசிக்கிறான். அவ அப்பா வந்து என்னதான் நம்பி இருக்க, நான் இத மறைச்சாலும் அதுவும் தப்புதான். சரி ஆகட்டும், நாளைக்கு நம்ம சொல்லலாம், எனக்கு இன்னைக்கு சொல்ல மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவன். மறுநாளைக்கு காசிம் வந்தான், அவ பெற்றோரை பார்த்தான். உள்ளது உள்ளபடி அப்படியே பூரா எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஏன்னா நாளைக்கு மறுநாள் காசிம் மேல எந்த பழியும் வரக்கூடாது இல்லையா, சொல்லலன்னு சொல்லக்கூடாதே. அதனால அவ அப்பா அவனை என்ன பண்றாரோ பண்ணட்டும், நம்ம என்ன உண்டோ அதை உண்மையை சொல்லிடுவோன்னு இந்த மாதிரி அவ பெற்றோரை பார்த்து 1 மாசமா மதரசாக்கு தாதர் ரஹ்மான் சரியா வர்றது கிடையாது. அப்ப தினம் காலையில கிளம்பி இங்கேருந்து போறானே, எங்க போறான் அப்படின்னா அவ அம்மா. உடனே காசிம் சொன்னா, எங்க போறான், வழியில ஒரு இந்து கோயில் இருக்கு, அந்த கோயில் வாசல்ல போய் நிற்பான், மணிக்கணக்கா நின்றுட்டு இருப்பான், கோயிலே மூடிடுவா, அந்த கோயிலுக்கு உள்ள 2 புத்துக்கள் தான் நிக்கிறாளே, அவளையே நின்று முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அழுவான், என்னவோ ஒண்ணுமே புரியல, நீ எதுக்கு கூட போற, நீ அவனை அழிச்சுன்னு வந்திருக்க வேண்டியது தானே, 1 மாசமா முடிச்சுட்டு அப்புறம் இப்ப சொல்ற அப்படின்னாரு அவ அப்பா. உடனே காசிம் சொன்னா, நான் நிறைய சொல்லிட்டேன், அவன் சொல்றான் கிஷன்ஜி மேர்ல எனக்கு காதல் ஏற்பட்டுடுது அப்படின்றான். இந்த வார்த்தைய கேட்டாரோ என்னவோ அவ அப்பா வயிற்றுல புளி கரைச்சிடுத்து. அவர் சொன்னார், என் வயிறு பத்தி எரியுதுரா, நான் நினைச்சேன் அவனை ஒரு பெரிய ஆளா வளர்த்து ஒரு ஒரு உண்மையான முசல்மான ஆக்கலாம், அவனுடைய மேதாவித்தனத்தை பார்த்து அவன் என்னை விட பெரிய ஆளா வரணும், அவனை மௌல்வியா ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் இப்படி பண்ணிட்டானேடா அப்படின்னு அவன் அப்பா புலம்புறார். இப்ப காசிம் கிளம்பி போயிட்டு அவன் ஆத்துக்கு, கோயில் மூடியாச்சு. தாதர் ரஹ்மான் கிளம்பி ஆத்துக்கு வந்துட்டார். நல்ல பசி ரஹ்மானுக்கு. உள்ள இப்படி நுழைஞ்சானோ இல்லையோ அவன் அப்பா கையில பெரம்ப வச்சுட்டு இருந்தார். ஒரு சிங்கம் எப்படி பாயுமோ அந்த மாதிரி அவன் மேல பாஞ்சார். அவனை ஒன்றும் ஒரு வார்த்தை பேச விடல, போட்டு தடியால அடிச்சு நொறுக்கிட்டார். தேகத்துல இருந்து அப்படியே ரத்தம் பீறிட்டு சுவர்லாம் அப்படியே ரத்தமா எடுத்து அப்படி அடிச்சு தள்ளிவிட்டார். அந்த குழந்தைக்கு பின்னாடி அவன் அம்மா ஓடி வந்தா, இந்த குழந்தைய இதுக்கு மேல அடிக்காதுங்க, பெத்த வயிறு என்னால பார்க்க முடியல அப்படின்னு கதறுனா. அவளுக்கும் 2 அடி விழுந்தது. உடனே அம்மா கத்துனா, அவனை அடிச்சு சாகடிச்சிட போற மாதிரி இருக்கு, அவனுக்கு சங்கம் சரியில்லை, அவனுக்கு இந்துக்களோட ஸ்நேகம் அழித்து, அதனால்தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான், அதுக்காக நீங்க இப்படி போட்டு அடிச்சா உடனே சரியாயிடுமா எல்லாம், நம்ம தான் பெற்றோர், நாம தான் அவன்கிட்ட எடுத்து சொல்லி வேற வழியில அவனை நல்லபடியா அவனை எடுத்துன்னு போக வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு, இதுக்கு மேல அவனை போட்டு அடிக்காதீங்க, அவன் தாங்க மாட்டான், அவன் சின்ன குழந்தை, அவன் இதுக்கு மேல தாங்க முடியாது, வேணாம் வேணாம் அப்படின்னு அந்த குழந்தை மேல தன் 2 கையும் வச்சுட்டு அப்படியே அழறா. உன்னை மீர்ஜா சாஹிப் பார்த்தார், இந்த பார், நாளையிலேருந்து நீ பள்ளிக்கூடமே போக கூடாது, படிக்க போறேன்னு 1 மாசமா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கியா, நீ இனிமே வெளியே போக முடியாது, இப்பேற்பட்ட குழந்தையே எனக்கு வேண்டாம், எனக்கு அல்லாதான் கெதி, நாளையிலேருந்து நீ பள்ளிக்கூடம் போக கூடாதுப்பா அப்படின்னாரு. நாயன ஜுகல் கிஷோர் பசே நயன ஜுகல் கிஷோர் பசே
मन अब जग में नाय लगे नायनन சுகல் கிஷோர் பசே. இதெல்லாம் அவ வெளியில வேணா இப்படிலாம் சொல்லி நிறுத்தலாம். ஆனா ராதா மாதவ் மனமோகனன் மனசுலயே குடி கொண்டுட்டானே. இவாளால ஒண்ணு இந்த பெற்றோரால நம்மள என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். கனைய என்ன பண்ணான், தன்னுடைய மாயா ஜாலங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவன் அம்மா அப்பா என்ன பண்ணா, ரகுமான எடுத்துன்னு போய் ஒரு வீட்டுல ஒரு அறைக்குள்ள தள்ளினார். கதர் பூட்டிட்டார். ரோட்டி தண்ணி எதுவுமே கொடுக்கூடாது அவனுக்கு. அவன் தானா கதறிண்டு வந்து நம்ம காலில் விழணும். அவனுக்கு அவ்வளவு திமிரா நம்ம பார்ப்போம். அவனை ஒரு கை பார்த்துருவேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், ஷாம் சுந்தர் உள்ள தள்ளி கதவை பூட்டின உடனே அறையில போய் தரையில படுத்துட்டான். அவனுடைய கண்ணிலேயே தான் இருக்காரே ஷாம் சுந்தர். அப்படியே நிலக்குத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பாக்குறான் மோட்டை பார்த்துட்டே இருக்கான். அழுதுண்டே இருக்கான். அழறான் அழுதுண்டே இருக்கான். இப்ப 10 நாள் ஆயிடுத்து. அவ அம்மாட்ட தண்ணி மட்டும் கேட்பான் ஜன்னலை திறந்து. அவ அம்மா ரோட்டி எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பா. அம்மா வேண்டாமா, அப்பா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே, அமிஜான் எனக்கு எதுவுமே வேண்டாம், தண்ணி மட்டும் கொடு போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவன் அம்மா தண்ணி கொடுப்பா. மீர்ஜா சாஹிப் எதுவுமே கொடுக்கூடாது, அவன் கல்மா செய்யணும், அவன் முட்டி போட்டு குரான் படிக்கணும். அவன் அதுக்கு தயாரா இல்லைன்னா அவனை நான் ஏற்றுக்கவே முடியாதவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படின்னு தினம் காலையில சாயங்காலம் அந்த ஜன்னல் கிட்ட போய் நின்று அவன் காதுல விழற மாதிரி அவ அப்பா கத்துவார். தாதர் ரகுமானும் உன்மாதி மாதிரி கீழே விழுந்து கிடக்குறான். அவன் கிஷன்ஜி 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 அப்படின்னு புலம்பின்றே இருக்கான். நாமம் கூட சரியா சொல்ல வரல, கிருஷ்ணா அப்படின்னு கிஷன்ஜி கிஷன்ஜி அப்படின்வாங்க. அப்படி புலம்புறான். அம்மா இதுல ஜன்னலை திறந்து வச்சு பாக்குறா இவன் புலம்புறத. என்ன ஆயிடுத்து என் குழந்தைக்கு, என்ன ஆயிடுத்து, அவன் ஏன் இப்படி மாறிட்டான், அவன் ஏன் இப்படி ஆயிட்டான். சாயங்காலம் ஆத்துக்கார் ஆபீஸ்ல இருந்து வந்தார். வந்த உடனே ஆத்துக்கார்கிட்ட போய் காலில் விழுந்தா. அவன்கிட்ட சொன்னா, எனக்கு எதுவுமே பிடிக்கல இந்த வீட்டுல, ஏதோ ஒரு இந்து தேவதை அவனோட தலைமையில போய் உட்கார்ந்து போல இருக்கு. இந்த மதுராவே ரொம்ப மாயாவி நகரம் தானே, அந்த இந்து கடவுள் அந்த கருப்பன் அவனோட வேலை தான் இதெல்லாம். நீங்க போய் இப்பவே மசூதியிலேருந்து அந்த வயசானவர் அந்த மௌல்விய கூட்டின் வாங்கோ, அந்த முல்லாவை கூட்டின் வாங்கோ, போங்கோ, என் குழந்தை என்ன ஆவான்னு தெரியலையே அப்படின்னு கதறி கதறி அழறா. அவ அப்பாவும் போனார், எல்லாரையும் கூட்டின்னு வந்தார். அப்பாவும் பார்த்துட்டே இருக்கார். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. 10 நாள் ஆயிடுத்து. ஒரு நாள் ராத்திரி எல்லா கதவும் பூட்டி இருக்கு. அவ அப்பா அம்மா படுத்துன்னு உள்ள தூங்கின்னு இருக்கா. காலையில எழுந்தா போய் குழந்தைய, அம்மா ஜன்னலை திறந்து குழந்தைய பாப்பா இல்லையா, பாக்குறா. யாருமே இல்லை அந்த அறையில. பூட்டின வீடு பூட்டின மாதிரியே தான் இருக்கு, இன்னும் கதவு திறக்கல அவர் எழுந்து. ஆனா தாதர் ரகுமான் வீடு பூரா தேடியாச்சு, காணும். எந்த வழியில, எப்படி, எங்க, எந்த இடத்துக்கு இவன் போயிருக்கான், எப்படி வீட்டை விட்டு அவனால வெளியில போக முடிஞ்சுது, எல்லா அறையும் பூட்டி இருக்கேன், இது என்னடா இது அப்படின்னு போய் ஆத்துக்கார எழுப்புறா. காணம் குழந்தை, என்ன ஆச்சுன்னு தெரியல, தேடுங்கோ, என்னால அவன் இல்லாம ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, நான் பெத்த தாயார், என்னால முடியாது அப்படின்னு கதறி கதறி அழறா. எப்படி கோபியர்கள் அவ ஆத்து காரியத்துல இருந்தாலும் ராசத்துல பகவான் அவ பேர இந்த புல்லாங்குழல கூப்பிட்ட உடனே எப்படி எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போவாளோ பிருந்தாவனத்துக்கு, இந்த யமுனக்கரம் ஓரத்துக்கு ஓடி போவாளோ கிருஷ்ணனை தேடி, அப்படி இந்த ரகுமானும் அந்த கிருஷ்ணனை கிஷன்ஜியும் பானே அந்த கிஷன்ஜியை தேடிண்டு வந்து சேர்ந்துட்டான்.
பிருந்தாவனத்துக்கு யமுனக்கரை ஓரமா வந்துட்டான். அப்பா அம்மா 2 பேரும் தேடுறா தேடுறா தேடுறா, ரகுமான காணும். அப்ப பார்த்தா அங்க அந்த மேசை மேல ஒரு கடிதம் இருக்கு, ரகுமான் கைப்பட எழுதின கடிதம். உடனே அம்மா எடுத்து கொடுக்குறா, இதை ஏதோ எழுதி வச்சிட்டு இருக்கானே, குழந்தை கையெழுத்து மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு. பார்த்தா அதுல எழுதி இருக்கு, அம்மா அப்பா என்னை விட்டுடுங்க, நான் இந்துவாவே மனசளவில் மாறிவிட்டேன். இந்துக்குள்ளுடைய பகவான் என்னுடைய சித்தத்தை திருடிட்டான். லாட்லி என்னை கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அதுல எழுதிருக்கு. அத படிச்சு காமிச்ச உடனே அம்மாவும் அப்பாவும் தலையில ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிறா, அழறா, அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. எப்படி போனான் அவன்? அவன் எப்படி போனான்? எங்க போனான்? எல்லா கதவும் பூட்டி தானே இருக்கு, எப்படி அவன் போனான்? யார் வந்து கூட்டின்னு போனா? ஏதாவது காத்தா மாறி போயிட்டானா? ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்ணா, அவ அப்பா அவனுடைய படத்தை எடுத்து ஒரு நூல் கட்டி தன்னுடைய கழுத்துல தொங்க போட்டுண்ட. மதுரால இருக்கிற எல்லா வீதிகள்லயும் போய், இவன் தான் என்னுடைய மகன், இந்த சித்திரப்படத்தை பாருங்கோ, இவனை யாராவது பார்த்தேளா அப்படின்னு மொத்தத்தொரியா பிடிச்சு கேக்குறார். அழறாரு, கதறார். அவருடைய தவிப்பு சொல்ல முடியல. உடனே விஸ்ராம் காட் பக்கம் வந்தார். இங்க யாராவது இந்துக்களுடைய வீட்டுல அவனை ஒளிச்சு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடா போய் கதவை தட்டி, இந்த பையன் இங்க இருக்கானா, இங்க இருக்கானா, இங்க இருக்கானான்னு பைத்தியம் மாதிரி எல்லாரையும் கேக்குறார். அப்புறம் விஸ்ராம் காட்டுக்கு ஓடி வரார். அங்க பெங்கால்ல இருந்து ஒரு யாத்ரீகர் வந்திருந்தார். அவர் பேர் பிரமோத் குமார் சட்டோபாத்யாயா. அவர் யாத்ரீகர். அவர் விஸ்ராம் காட்ல ஸ்நானம், தர்ப்பணம், தர்சனம் எல்லாம் பண்ணணும்னு வந்திருக்கார். அவர்கிட்ட ஓடி போய் கேட்டார். இந்த கழுத்துல மாட்டின்னு இருக்கிற அந்த போட்டோவை காமிச்சு சொல்றார், இந்த பையனை நீங்க எங்கேயா பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறார். பிரமோத் குமார் சொன்னார், அவருக்கு புரிஞ்சு போயிடுத்து கேக்குறவர் முசல்மான் தான். ஏன்னா வேஷபூஷணங்களை பார்த்தாலே தெரியறத முசல்மான்னு. மிர்ஜா சாப்பும் ஒண்ணு விடாம நடந்தது அத்தனையும் இவர்கிட்ட ஒப்பிக்கிறார். உடனே நாங்கெல்லாம் முஸ்லீம், நாங்க ஆனா மதுரால தான் வசிச்சுன்னு வரோம். எங்களுடைய பூர்வஜர்கள்லாம் பாதுஷாக்கள். நாங்க டெல்லியில தான் முன்னாடிலாம் இருந்தோம். அப்புறம் ஆங்கிலேயருடைய உபதிரவம் தாழாம நாங்க ஆக்ரால குடியேறணும். இப்ப சில காலமா நாங்க மதுரால தங்கி இருக்கோம். உலகத்திலேயே எங்க மதத்தை விட உயர்ந்த மதம் வேற, இஸ்லாம் மதத்தை விட உயர்ந்த மதம் ஏதாவது இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இந்துக்கள், அவளை பார்த்தாலே நாங்க வெறுக்கிறோம். இந்துக்கள்னாலே எங்களுக்கு பிடிக்காது. ஆனா என் பையன் இந்து ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? நீங்களே சொல்லுங்க. நீங்க இந்த சித்திரப்படத்துல இருக்கிற இந்த பையனை நீங்க எங்கேயாவது கண்டதுண்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். இவருக்கு மனசுல பயங்கர கோபம் வந்துட்டு உடனே பிரமோத்ஜிக்கு உடனே அவர் சொன்னார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உங்க பையனை தேடின்னு இருக்கீங்க சரி, ஆனா எங்கிட்ட ஏன் இதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், மகாராஜ் நான் என்ன பண்ணுவேன், 15 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய ஒரு கிளி மாதிரி வளர்த்தேன். ஒரு தப்பு கூட அவன் பண்ணது கிடையாது. என் பையன் என் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசுற தைரியம் கூட அவனுக்கு கிடையாது. பரம சங்கோஜி அவன், சாந்த ஸ்வபாவம் அவன்கிட்ட அப்படி இருக்கும், ரொம்ப நல்லவன். இந்த 15 வயசுல அவனை நான் ஒரு விரல் கூட என் விரல் அவன் மேல பட்டிருக்காது. ஆனா அன்றைய தினம் கோபத்தினால அவனை போட்டு நொறுக்கி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் அவனை ஒரு ரூம்ல அடைச்சி வச்சேன். அவன் எங்கேயா ஓடி போயிட போறானே, ஆனா உண்மையிலேயே அவன் ஓடி போயிட்டானே. என் பையன் எனக்கு திரும்பி கிடைப்பானா மகாராஜ்
ஹம். சரி, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறார் பிரமோத் மகராஜ். இந்த ஒரு மாசமா அவன் யாருடைய சக்கரத்திலேயே போய் விழுந்துட்டான். அவன் யார் வலையில விழுந்தான்னு எனக்கு தெரியல. அவன் உங்க தெய்வத்தை தான் நேசிக்கிறேன்னு சொன்னான். அவன் உங்க கோயில் வாசல்ல போய் மணிக்கணக்கா நிப்பானா. அவன் அந்த கிஷன்ஜின்னு சொல்றான், அவன் பைத்தியம் ஆயிட்டான். அப்புறம் சொல்றான், லாட்லி லாட்லி அவ என்ன கூப்பிடுறா, அவ என்ன கூப்பிடுறா அப்படின்னு சொன்னான். 10 நாள் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு கடிதம் வேற அவன் எழுதி வச்சுட்டு தைரியமா போயிருக்கான் வீட்டை விட்டு. நான் இப்ப வேலைக்கு போகாம பைத்தியம் மாறியாயி இப்படி தெரு தெருவா இப்படி அலைஞ்சுட்டு அவனை இப்படி நம்ம விட்டுட்டோமே, அவன் எப்படி திரும்பி சரியா ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு 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 அங்கேயும் இங்கேயும் தேடிண்டு அலைஞ்சிட்டு ஓடிண்டு இப்படி திரிஞ்சுண்டு இருக்கேன். குடும்பமே இந்த காரணத்தினால நிலகுலைஞ்சு போயிடுத்தே. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு அப்பா அம்மாவுக்கு இதை விட பெரிய கவலை வேற என்ன இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களே. எங்களை விட அவனுக்கு புகலிடம் கொடுக்கிறவா வேற யார் இருக்க முடியும்? எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டானே அவன். சரி, நான் உன்னை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு திடீர்னு கோவமாயிட்டார். லாட்லி லாட்லின்னு சொல்றானே, யார் அந்த லாட்லி? உடனே பிரமோத் சொன்னார், நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப லாட்லிக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டு நீங்க என்ன செய்ய போற? எனக்கு உங்க பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் பெங்கால்ல இருந்து வந்த ஒரு யாத்ரீகர்னு. நான் வந்தே 2 நாள் தான் ஆறுது. நான் உங்க பையனை பார்த்ததே கிடையாது. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு. நடந்தது நடந்துருத்து, மேல என்ன ஆகணுமோ அதை பாருங்க அப்படின்னு சொன்ன. இப்ப இவருக்கு மனசுல தோணிட்டு, ஆமா நம்ம அடுத்தது பிருந்தாவனம் தானே போறோம். அந்த படத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நன்னா உத்து பார்த்தாரு அந்த பையனை. ஒரு கால் எனக்கு காண கிடைச்சா நான் அந்த பையன்கிட்ட பேசுவேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பேன். ஷியாம் சுந்தர் அவனுடைய மனசை அரணம் பண்ணிட்டானா? கோபியர்களை மன ஹரணம் செஞ்சது மாதிரி இந்த தாதர் ரகுமானுடைய மனசை திருடிட்டானா? நான் அவசியம் பிருந்தாவனம் தானே போறேன். அடுத்தது பிரேமிகளுடைய புகலிடம் எது? பிருந்தாவனம் தானே, வேற ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம அங்க போகும்போது தேடுவோம் அப்படின்னு இவர் மனசுல உறுதி பண்ணிட்டார். அவரை ஏறெடுத்து கூட பார்க்கல. இவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். வர வழியெல்லாம் யோசிச்சார். அவன் இப்பேற்பட்ட ஒரு பக்தனா ஒரு முஸ்லிம் குலத்துல பிறந்து அவனுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கணும் எப்படியாவது. ஆனா ராதையினுடைய கிருப்பை இல்லாம பக்த தரிசனமோ சந்த தரிசனமோ ஆகுமோ அப்படின்னு நினைச்சுட்டே பிருந்தாவனம் வந்தாச்சு. யமுனைய நமஸ்கரிச்சார். ஸ்ரீராத, உன்னுடைய உண்மையான பிரேம பக்தன் தாதர் ரகுமான் அப்படின்னா பிரியாஜி அவனுக்கு கிருப்ப பண்ணிட்டேன். ஆனா அவன் தரிசனத்துக்கு எனக்கு ஒரு கிருப்ப பண்ணக்கூடாதா நீங்க? நான் இப்ப எந்த கோயிலுக்கும் போக விரும்பல. யார் அவர்? அவனை பார்க்கணும்னு என் மனசு துடிக்கிறது. இது ஏன் என் மனசுல இப்படி இன்னைக்கு வந்தது அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பிருந்தாவனத்துல பிரவேசம் ஆகிட்டேன். என் உயிருக்கு உயிரான ராதாரமணனை கூட நான் பார்க்க போல. முதல் பிரதம தரிசனம் ராதாரமணனை தான் பண்ணுவேன். அங்கேயும் பிடிக்கல. இன்னைக்கு என்னுடைய மனசு பூரா அந்த குழந்தைய சுத்தி வட்டமிடுறது. அந்த பிரேம பக்த தரிசனம் எனக்கு ஆகணும் அப்படின்னு பிரியாஜி கிட்ட அவர் வேண்டிக்கிறார். இவர் இந்த பரிக்கிரமா மார்க்கத்துலதான் வந்துட்டு இருக்கார். அந்த யமுனா தட்டு ஓரத்துல அப்படியே பாக்குறார். ரொம்ப தூரத்துல அது ஸ்ரீஜியினுடைய கிருப்பை தான் வேண்டினார் இல்லையா? அந்த கிருப்பை ஏகாந்தமா ஒரு 15 வயசு பையன் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றத பாக்குற ரொம்ப தூரத்துல இருந்து.
அந்த மணல்ல நடந்து 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 பக்கத்துல வந்து பாக்குறார். அவருடைய கண் ரெண்டும் அப்படியே தங்கம் மாதிரி மின்றது. ஒரு யோகி ராஜ் மாதிரி அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி ஒரு தபஸ் மாதிரி பண்ணிட்டு ஆகாசத்தையே வெறிக்க பார்த்துண்டு அப்படி இருக்கான். உடனே பிரமோத்குமார் என்ன நினைச்சார், அன்றைய சுக்கர் வந்து இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். இந்த விருத்தாந்தம் இப்ப சொல்லிட்டு வந்த இந்த விருத்தாந்தம் பூரா எதுல வந்தது, எந்த பத்திரிகையில வந்தது அப்படின்னா அந்த ஆதாரத்தோட சொல்றார் இவர். கீதா பிரஸ் கோரக்பூர்ல இருக்கு இல்லையா கீதா பிரஸ், அதுல வந்து ஒரு கல்யாணம் ஒரு பத்திரிகை ரொம்ப வருஷ காலமா வந்துன்றது. ஆன்மீக பத்திரிகை முதல்ல வந்த ஆன்மீக பத்திரிகை அதுதான். அந்த பத்திரிகையில வந்து இந்த சம்பவத்தை பத்தி வந்தது. எப்படி அப்படின்னா, ஸ்ரீ அனுமான் பிரசாத் போத்தார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர். இந்த பத்திரிகை வந்து ஒரு வருஷத்துக்கு 12 வரும் மாச பத்திரிகை இது. இந்த பிரமோத்குமார் வந்து சட்டோபாத்தியாயா இவர் வந்து அனுமான் போத்தார்கிட்ட போய் இந்த விஷயத்தை பூரா சொல்றார். அந்த நிஷ்கப்பட சித்தம் இருந்ததுனால அந்த குழந்தைக்கு முசல்மானா இருந்தாலும் உனக்கு இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு போய் அந்த அனுமான் போத்தார்கிட்ட எல்லா பிருந்தாவன யாத்திரைய முடிச்சுட்டு அங்க போய் அவர்கிட்ட இவர் நிவேதனம் பண்ணார். அந்த அனுபவத்தை பிரமாணத்தோட சொன்னார். என்ன அப்படின்னா, இவர் பார்த்தது, இவர் கண்ணுக்கு தென்பட்டது ஒரு 3 விருட்சம். அது வந்து திரிகோணமா இருந்துதான். இந்த பையன் வந்து கோபிகை மாதிரி சரீரத்துல, இவன் வந்து வைஷ்ணவ யோகி மாதிரி தபஸ் பண்ணின்தான். சரீரத்துல கேவலம் கௌபீனம் மட்டும்தான் இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. கௌர் வண்ணத்துல இருந்தான். வியாசபுத்திரர் சுகதேவரே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரோ அப்படின்னு நினைச்சா மாதிரி அப்படி இருந்தது என் மனசுக்கு. ஆனா அந்த பாலகன் வந்து அவனுடைய திருஷ்டி பூரா யமுனாவையே வெறிச்சு பார்ப்பான், ஆகாசத்தை வெறிச்சு பார்ப்பான். இந்த கண்ணு பாப்பா கொஞ்சம் கூட இப்படியும் அப்படியும் நகரவே இல்லை. பிரமோத்குமார் பக்கத்துல போனார், அந்த குழந்தை பக்கத்துல. ஏன்பா உனக்கு குளிர் இல்லையா, குளிர்காலம் ஆச்சே, நீ இப்படி வெறும் கௌப்பீனத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டார். அவனுடைய தேகத்தை பத்தி விசாரப்பட்டு அவன் எந்த பதிலுமே சொல்லல. அவன் வானத்தையே தான் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். உடனே இவர் வந்து தான் போத்தின்னு இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து, அந்த ஷால்வையை எடுத்து அவன் மேல போத்தி விட்டார். அந்த வஸ்திரத்தை போத்தியும் அவனுக்கு வந்து யாரு என்ன திரும்பி பார்க்கணும்ன்றது கூட அவனுக்கு தோணல. இவரும் ரொம்ப நேரம் பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்தார். அவனும் பார்க்கவே ரொம்ப அழகு, சௌந்தர்யம் அப்படியே சொட்டுறது, பெரிய பெரிய கண்கள், அந்த கண்கள் பூரா கண்ணீர் ரொம்பி வெளியேறுது, கண்கள்லாம் அப்படியே சிவகப்பா இருக்கு. யார பாக்குறான், என்ன பாக்குறான், எங்க பாக்குறான், ஏன் பார்த்துட்டே இருக்கான். அவனை நாம பார்க்கலான்னு அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தாலும் அவனுடைய தேகத்திலையும் சலனம் இல்லை. அவன் திரும்பியும் பார்க்கல. நானும் ஹரி 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 ஹரின் உச்சைஸ்வரத்துல ஜபிச்சுன்னு இருக்கேன். அவன் திரும்பி கூட என்ன பார்க்க மாட்டேன்றானே அப்படின்னு ராதாகிருஷ்ண யுகல தியானமாவே இருக்கார் இவர் உச்சைஸ்வரத்துல ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய ஹிருதயத்துல ராதையனுடைய கிருப்பை. எப்படியாவது அந்த பையன் வந்து நம்மள பார்த்து அவன்கிட்ட ஏதாவது 2 வார்த்தை கேட்கணும்னு இவர் நினைக்கிறார். அப்போ கிழக்கு திசையிலேருந்து ஒரு தேவி ஒருத்தி வந்தா. அவ வந்து காக்ரா சோழி, நீல கலர்ல, மேல ஒரு ஓணி எல்லாம் போட்டுன்னு வந்தா. கையில போஜன சாமக்கிரியைகள் இருந்தது. மற்றொரு கையில வந்து ஒரு வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், அதுல பால் வச்சுட்டு இருக்கா. இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு அவ வந்தா. தாதர் ரஹ்மான் பக்கத்துல வந்து நின்னுண்டா.
அந்த தட்டு அந்த வெள்ளி டம்ளர் ரெண்டுத்தையும் அவன் எதிர்க்க வச்சா. அதுக்கப்புறமா தாதர் ரஹ்மானுடைய சிரசு மேல கைய வச்சா. இப்ப பாவ சமாதியிலேருந்து அந்த குழந்தை வெளியில வந்தான். உடனே அந்த தேவிய பார்த்தான். பார்த்துட்டு மறுபடியும் அவன் மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த தேவி பேசினா, ஹரே லாலா, ஏதாவது சாப்பிடுப்பா, நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் இதெல்லாத்தையும் கொடுந்திருக்கேன். நீ எத்தனை நாள் பசி பட்னியோட இருப்ப, எனக்கு உனக்கு ஊட்டெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும், ஏதாவது சாப்பிட. நான் உனக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், அத கொஞ்சம் குடிய அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அவன் திரும்பி பார்த்தான். இல்ல, நான் எதா சீக்கிரம் உன்னை அழைச்சின்னு போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் திரும்பியும் அவளை பார்த்தான். இப்ப 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டா. நான் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கேன், ஆனா அவ 2 பேரும் என்ன பார்க்கல. அவ பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கு. அவன் அவளையே பார்த்துட்டு இருந்தான். திரும்பியும் ஆகாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த விரஜதேவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவனுடைய மோவாக்கட்டைய பிடிச்சுண்டு அவ சொன்னா, இந்த பாருப்பா, நான் உனக்காக தானே இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன், நீ சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டான். சம்பா ஜிஜி, சம்பா ஜிஜி, நீங்க என்ன அழிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு கொஞ்சறான். அப்படி சொன்ன உடனே, நான் வருவேன்ப்பா, அழிச்சுட்டு போவேன் அப்படின்னு உடனே எழுந்து நின்னுட்டான். உடனே அந்த நீல வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருந்தாளே அந்த விரஜதேவி, அவன் என்ன பண்ணா, அவன் கைய பிடிச்சுண்டு, இப்ப இல்ல கண்ணா, நீ கொஞ்சம் சாப்பிடு, சந்தியாவுக்கு பிறகு நான் உன்னை அழிச்சுட்டு போவேன், சரியா? ஆனா நீ முதல்ல சாப்பிடணும். ஒரு கால் நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை அழிச்சுட்டே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவாக்கட்டைய தூக்கி தன் கையால ஒரு 2 கவளம் அவனுடைய வாயில அந்த ஆகாரத்தை போட்டான். அவனும் 2 கவளம் தான் சாப்பிட்டுருப்பான், கொஞ்சம் பால் குடிச்சிருப்பான், அவ்வளவுதான். அவன் திரும்பியும் மேல கண்களை வச்சுட்டு அப்படியே வானத்தை அண்ணாக்க பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தான். இப்ப அந்த தேவி என்ன பண்ணா, சட்டபாஜிய பார்த்தா. கருணை ஸ்வரத்துல அவ சொன்னா, பாபா, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருப்பேளா அப்படின்னு கேட்டான். பிரமோத்ஜி சொன்னார், ஆமா இருப்பேன். உடனே அவ சொன்னா, நீங்க இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவேன். நேத்துக்கு கூட ஸ்ரீ ராதா சொன்னா, இவன் எப்ப பார்த்தாலும் யமுனா கரையில என்னையே எதிர்பார்த்துண்டு ஏகாந்தமா ஏங்கின்னு இருக்கு அந்த குழந்தை, எதுவுமே சாப்பிடல, குடிக்கல, 10-12 நாளா ஆகாரமே இல்ல, அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு சொன்னா, அதனால நான் கிளம்பி வந்தேன். ஆனா நான் இவ்வளவு குணுந்தும் அவன் 2 வாய் தான் சாப்பிட்டான். சரீர நிர்வாகம் இதனால நடக்குமா சொல்லுங்க? சரி, நான் கொஞ்ச நேரத்துல அவனை அழிச்சுட்டு வருவேன், நீங்க கொஞ்சம் அவனை இங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவனுடைய தலைமையில தன்னுடைய அஸ்தத்தை வச்சுட்டும், நான் திரும்பி வரேன் அப்படின்ட்டு அந்த தாலி டம்ளர் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி கிழக்கு திசையில போயிட்டான். இப்ப பிரமோத்குமார் என்ன பண்ணார், மறுபடி திரும்பி பார்த்தார். ஒரு நொடி கூட இருக்காது, அவன் மறைஞ்சு போயிட்டா. உடனே அவருக்கு ஒரே அதிசயமா இருந்தது. அவருக்கு ஒண்ணுமே பிடிபடல. யார் இப்ப போனதுன்னு தெரியலையே, ஆனா என் மனசு என்னவோ ஒரே பரவசப்படுறது. அவ வந்தது, பேசினது எல்லாம் கொஞ்ச நாளிதான், எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இந்த பையன் அவளை சம்பா தீதி அப்படின்னு சொன்னானே. சம்பா அப்படின்றவ ராதையனுடைய அஷ்ட சகில ஒத்தி இல்லையோ? அப்ப சம்பகலதா அப்படின்னா அவ லாட்லியோட சகியா? இல்ல,
நம் நான் எனக்கு அப்படி தோன்றது. நான் என்னுடைய ஊன கண்ணுக்கு போய் அப்படிலாம் அவ தெரியவாளா என்ன? ஏன் விரஜத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கு சம்பகலத்தான் பேர் வைக்க மாட்டாளா என்ன? அவளை பார்த்தா ஒன்னும் தேவதை மாதிரி எல்லாம் தெரியலையே. அப்படியே அவ ஒருவேளை லாட்லியினுடைய அஷ்டசக்கில ஒத்தியா இருந்திருந்தா என்கிட்ட வந்து ஏன் இப்படி சகஜமா பேசணும்? பேசிக்க முடியாதே, பேச மாட்டாங்களே. அதனால எனக்கு ஒரே புதிரா இருக்கு இந்த விஷயம் எல்லாமே. இவ வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு விரஜவாசியா இருப்பா. இவ 10 நாளா பாத்துருப்பா. சரி, இன்னைக்கு ஏதோ எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு எடுத்துன்னு போறா. ஒருவேளை அவ வீட்டுக்கு விட்டுன்னு போறாளோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இவர் அப்படியே இருந்துட்டார். ராத்திரி முதல் பிரகரம் வந்துட்டு இவர் என்ன பண்ணார், சரி தீபத்தை முதல்ல ஏத்தி வைப்போம்னு அவர்கிட்ட எதுக்கு எல்லாமே அதை வச்சு ஒரு தீபத்தை ஏத்தி வெளிச்சத்துக்காக வச்சார். அப்புறம் மெல்லமா அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார். அப்புறம் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தார். ஆனா அவன் என்னமோ திரும்பி பார்க்கவே இல்லை. அவனுடைய காது பக்கத்துல போய் ஸ்ரீராதா 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 ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். அப்பதான் அவனுடைய திருஷ்டி முதல்ல இவரை பார்த்தார். முதல் தடவை அவன் வந்து இவரை பார்க்கிறார். அவன் கண்லேந்து அப்படியே முத்து முத்தா அப்படியே தண்ணி கொட்டுறது. இன்னைக்கு பிரமோத்குமார் ரொம்ப ஆச்சரியப்படுறார். என்னப்பா, உனக்கு என்ன கஷ்டம்ப்பா, என்ன சொல்லு என்கிட்ட அப்படின்னு கேட்டார். உடனே அவன், ஒரு கஷ்டமும் இல்ல, நான் பிருந்தாவனம் வந்துட்டேன், அதனால இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் மதுரால இருக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா என்னை போட்டு அப்படி அடின்னு அடிச்சு நொறுக்கி இருக்கா. இப்ப எனக்கு மனசுல எந்த கஷ்டமும் இல்ல. எனக்கு கிஷன்ஜி மேல ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் மேல அபார காதல் ஏற்பட்டிருக்கு. அவருடைய துல்கன் இருக்கா இல்லையா, லாட்லி, அவளுக்கு என்ன பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவன் அப்படியே ரொம்ப அமைதியாயிட்டான். திரும்பி வானத்தை நோக்கி அப்படியே அண்ணாந்து பார்த்தான். அப்படியே திரும்பி கண்லேந்து தாரையா தண்ணி கொட்டுறது. அழறான், அப்படி அழறான். பிரமோத்குமாருக்கு சந்தோஷமே வரல மனசுல. அவருக்கு ரொம்ப மனசு வேதனையா எடுத்து இவனுடைய நிலைமைய பார்த்து. அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அவனையே பார்த்துட்டு இருந்த. உடனே அவன் கேட்டான், தாதர் ரஹ்மான் கேட்டான், உங்களுக்கு ராதா குண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். உடனே பிரமோத்ஜி சொன்னார், தெரியும், அது கிரிராஜ்ல தான் இருக்கு ராதா குண்ட். உடனே அப்படி கேட்ட உடனே தாதர் ரஹ்மானுக்கு ஒரே உற்சாகம். உடனே அவர்கிட்ட, இல்ல அப்படின்னா நீங்க என்ன ராதா குண்டத்துக்கு கூட்டின்னு போங்களே. சரி வேணாம், கிஷன்ஜி துல்கன் அவளுடைய உத்தரவு இல்லாம யாரும் அப்படிலாம் போக கூடாது, வேணாம் அப்படின்னு. என்னப்பா, இல்ல உங்களுக்கு புரியாது அப்படின்னு. இன்னைக்கு சம்பா தீதி வந்து என்னை கூட்டின்னு போறா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றான். ஆனா அவ வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? சம்பா தீதி உங்ககிட்ட என்னமோ சொல்லிட்டு போனான்ல, என்னமோ பேசினான்ல அப்படின்னு கேக்குறான். உடனே பிரமோத்ஜி சொல்றார், ஆமாப்பா, நான் வந்து கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கா, அவ வர வரைக்கும் உன்னை பாத்துக்க சொல்லியிருக்காப்பா. சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறார். உடனே தாதர் ரஹ்மான் சொன்னான், சரி உட்கார்ந்துக்கோங்க. திரும்பியும் யமுனைய பார்த்து ஏதோ தேடுறான். ரொம்ப நாழி ஆயிட்டு. இப்ப பிரமோத்ஜி கேட்ட, உனக்கு ராதா குண்டத்தை பத்தி ஏதாவது தெரியும்னா எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்டார். உடனே தாதர் ரஹ்மான் சொன்னா, அப்படி கேட்ட உடனே அவனுடைய பிரேமத்துல வந்து அவனுடைய சரீரத்துல வந்து ஒரு பிரேம கம்பம் ஏற்பட்டது. அவனுடைய கண்ல இருந்து ஒரு திவ்ய பிரகாசம் ஒண்ணு வந்தது.
அவனுடைய முகமே அப்படியே மாறிடுத்து. அவன் கண்ல இருந்து நீர் அப்படியே பிரவாகமா கொட்டுறது. உடம்பெல்லாம் அப்படியே அந்த குளிர்ல வேர்க்கிறது. அவன் சொல்றான், ராதா குண்டா அப்படின்னு கேக்குறான். உடனே அவர் சொல்றார், ஆமா ராதா குண்ட் எப்படி இருக்கும், நிக்குஞ்சம் எப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்லுப்பா நீ அப்படின்னு கேக்குறாரு அவர், பேச்சு கொடுக்கணுமேன்னு. உடனே தாதர் ரஹ்மான் சொன்னா, நான் என்ன சொல்லுவேன், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அங்க இருக்கிறவா எல்லாரும் பகவானுடைய பிரேமையில அப்படியே மூழ்கி இருப்பா. சகிகள்லாம் பிரேமையா அவாவாளுடைய காரியம் ஒத்தத்திற்கு ஒரு வேலை, அவாவா வேலை அவாவா செய்வா. அவ எப்படி வரா, அவ எப்படி போறா, அவ எப்படி பேசுறா, அவ என்ன செய்யறா, அவெல்லாம் அதெல்லாம் சரியா புரியாது. அப்புறம் அவ ரொம்ப சுந்தரமா பாடுவா, ரொம்ப நல்லா இருக்கும், லலிதமா இருக்கும். அப்புறம் அங்க நிறைய சகிகளுடைய கூட்டம்லாம் இருக்கும். எல்லாருமே எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஆனந்தமா தான் இருப்பா. அங்க ஆகாயம், பூமி எல்லாமே ஆனந்தமயம்தான். அது ஒரு ஆனந்த உலகம், அது ஒரு ஆனந்த கடல். அந்த ஆனந்தம் அங்க இருக்கிற இறைவனும் அதே மாதிரி ஒரு ஆனந்த இறைவன். யாரு தெரியுமா? அதுதான் அந்த கிஷன்ஜி, அவருடைய துல்கன் மனைவி. மணப்பெண் கோலத்துல லாட்லியும் அங்கதான் இருப்பா. சரி 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 சரி, இப்போ சமயம் எவ்வளவு ஆச்சு? சம்பா தீதி இன்னும் வரலையே, எப்ப வருவா? வரேன்னு சொன்னா இல்ல, இன்னைக்கு வருவாங்களா, நாளைக்கு தான் வருவாங்களா? திரும்பியும் யமுனைய அப்படியே வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏதோ தேடுறான், எதையும் தேடுறான் அந்த நீர்ல. பிரமோத்குமார் சொல்றார், நானும் இன்னும் எதோ கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் இவ்வளவு என்கிட்ட பேசினானே அதே ரொம்ப பெருசு. ஆனா அவன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, ஆனா சொல்ற அளவுக்கு அவனுக்கு சமத்து பத்தல. அவன் எதையும் எதிர்பார்த்து 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 இருக்கிறதுனால அவனுடைய பேச்சும் தடைபடுறது அப்படின்னு. நான் அப்புறம் ஏதாவது ரொம்ப பேசி அவன் மூர்ச்சித்து விழுந்துட்டான்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அதனால நான் ரொம்ப அமைதியா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நேரம் போயிட்டே இருந்தது. அர்த்தராத்திரி சமயம் வந்துட்டு அவன் கண்ணை கூட மூடல. அவன் அந்த யமுனையில அப்படியே எட்டி 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 யாராவது வராளான்னு பார்த்துட்டே இருந்தான். இப்போ அந்த சந்தியா காலத்துல வந்தாளே அந்த விரஜதேவி, அவளே திரும்பவும் வந்துட்டா. ஆனா அந்த ரூபத்துல வரல. முதல்ல அவ ஒரு லெஹங்கா சோழி அதெல்லாம் போட்டுண்டு அப்படிதானே வந்திருந்தா, அந்த விரஜஸ்திரீ மாதிரி தானே வந்தா. ஆனா இப்ப நான் பாக்குறது அப்படி இல்லையே. என்ன நளினம், என்ன அழகு, என்ன சௌந்தர்யம், என்ன லட்சணம், என்ன ஆகர்ஷணம், இப்பேற்பட்ட ஒளி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. என் கண் ரெண்டுமே அப்படியே என்னால நம்ப முடியல. எல்லாமே திவ்யமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அவ என்ன ஸ்பஷ்டமா இப்ப பாக்குறா, நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா என்னால பேச முடியல. எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பேச வாய் வரல. என் கை கால் எல்லாம் ஒண்ணுமே அசையல, என் கண்ணெல்லாம் இமைக்கவே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்? இப்ப சம்பகலதாஜி அந்த தாதர் ரகுமான் பக்கம் வந்தா, அவன் தலையில கைய வச்சு ஸ்பர்சிச்சா. உடனே அவன் எழுந்து நின்னான். சம்பகலதா அவள்கிட்ட நடப்பா, என்னோட கிளம்பு அப்படின்னு சொன்னா. என்னை மட்டும் ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டா. முன்னாடி இந்த சம்பகலதா நடக்க நடக்க அந்த சக்கி அவ நடக்க, அவ பின்னாடி அந்த வைராகி, அந்த உன்மாதி, அந்த குழந்தை அவன் பின்னாடியே போனான். சம்பகலதா ஸ்பர்சிச்சதுனால தொட்டதுனால அவனுடைய தேகம் இப்போ அப்படியே திவ்யமா மிளிர ஆரம்பிச்சுட்டு
நானும் பின்னாடி போகணும் அப்படின்னு எழுந்துக்க பார்த்தேன். ஆனா என்னால ஒண்ணுமே முடியல. என்னுடைய தேகம் அப்படியே ஸ்தம்பிச்சு ஜாம் ஆனது மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங். என்னுடைய ஒரே ஒரு விரலை கூட என்னால அசைக்க முடியல. ஆனா பார்க்கவாது முடியறதே அப்படின்னு மனசுல நினைச்சேன். முன்னாடி சம்பகலதா, பின்னாடி தாதர் ரகுமான். மொத்தமே 10 அடி தான் அவ எடுத்து வச்சா. ஆனா 2 பேருமே அதுக்கப்புறம் காணப்படவே இல்லை அந்த யமுனையில. 2 பேரும் அந்தர்தானம் ஆகிட்டா. எப்போ அவ காணப்படலையோ அதுக்கப்புறம் என்னுடைய சரீரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. உடனே எழுந்தேன், கை காலை உதறி பார்த்தேன், என் சரீரம் நல்லா வேலை செஞ்சது. ஓடினேன், அவ போன வழியிலேயே ஓடினேன். எவ்வளவு தூரம் ஓடினேன்னு எனக்கே தெரியாது. ஓடினேன், ரொம்ப தூரம் ஓடி போய் பார்த்தேன். ஆனா எனக்கு சம்பகலதாஜியும் கணப்படல, தாதர் ரகுமானும் என் கண்ணில் படல. நான் புரிஞ்சுட்டேன், ஓ சம்பகலதா ஸ்ரீஜியினுடைய சகிதான், அஷ்ட சகில ஒருத்தி, அவதான் வந்திருக்கா, வேற யாரும் இல்ல. தாதர் ரகுமான் சதா லாட்லி லாட்லி என கூப்பிடுறா, எங்க 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 எங்கன்னு தேடுவானே. அவன் தேடினது சாட்சாத் ஸ்ரீ ராதா மாதாவதான். அதையும் புரிஞ்சுட்டேன். அவன் நிச்சயமாவே நித்திய நிகுஞ்சத்துக்கு அவனை அழிச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. சரி, சம்பகலதா தாதர் ரகுமானன் அழிச்சுட்டு போயிட்டா அப்படின்றத புரிஞ்சுட்டேன். இப்படி ஒரு அலௌகிக் தர்சனமா? அழுதேன், அந்த மண்ல விழுந்து புரண்டேன். அந்த ரஜச எடுத்து என் தலைமையில தேய்ச்சிட்டேன். ராத்திரி பூரா நினைவு தடுமாறினேன், அங்கேயே விழுந்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அத்தனையும் பிரத்யக்ஷமா பார்த்த அவர் அந்த பெங்காலி யாத்ரி பிரமோத்ஜி. அதுக்கப்புறமா உன்மாதியா பைத்தியம் பிடிச்சு யார பார்த்தாலும் சம்பகலதாவை பார்த்தேலா, தாதர் ரகுமான பார்த்தேலா அப்படின்னு 1 வாரம் புலம்பி இருக்கார். இங்கேயும் அங்கேயும் ஓடுவார். அந்த பிருந்தாவன மண்ணை எடுத்து தலையில தேய்ச்சிப்பார், அழுவார், திரும்பியும் ஓடுவார். இப்படியே அவர் 1 வார காலம் அப்படி இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு நினைவு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப பர்சானாக்கு ஓடினார். ஸ்ரீஜியினுடைய காலடியில போய் விழுந்து கதறினார், அழுதார். பல கால வருஷங்களாக நான் ராதே 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 ராதேன்னு அப்படி ஒரு ஜபம் பண்ணி இப்படி ஒரு தேசத்துக்கு பிருந்தாவனத்துக்கு இப்படி ஒரு அஷ்டசக்கியில சம்பகலதாவுனுடைய தரிசனம் ஆகி நான் கேட்டுன்றது பிரகாரம் உன்னுடைய கிருப்பையினால தாதர் ரகுமானை காண கிடைச்சது. ஆனா இந்த அனுபவம் என்ன ரொம்ப ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 வார காலம் அப்படியே பர்சானாலேயே விழுந்து கிடந்தார். அதுக்கப்புறமா தான் சாதாரண நிலைக்கு திரும்பினார். அதுக்கப்புறம் பிருந்தாவனத்திலேருந்து கோரக்பூர் சென்றார். அங்க போய் இந்த அனுமான் போத்தார்கிட்ட போய் இந்த பிருந்தாவன ரகசியங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டார். இப்ப பிரமோத்குமார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தாதர் ரகுமானுக்கு எப்படி இந்த அலௌகிக் லீலா ஏற்பட்டது, எப்படி அவனுக்கு அந்த பகவத் பிராப்தி ஏற்பட்டது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே போயிருக்கும் இல்லையா? அப்புறம் இந்த கல்யாண பத்திரிகையில இது வந்த பிறகு ஊர் உலகத்துக்கே இவரை பத்தி தெரிஞ்சது. அப்புறம் இந்த விரஜ பக்தர்களை பத்தி எழுதின்னு வந்துருந்தார் அவத் பிகாரி லால் கபூர் ஜீனோத்தர். அவர் இந்த கட்டுரையை பிரமோத்ஜி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விரஜ பக்தர்களோட இவரை சேர்த்துட்டார். ஒரு 16 வயசு கூட ரொம்பல. அந்த தாதர் ரகுமானுடைய சித்தத்துல இருந்த ஒரு வெறும் நிஷ்கப்பட்டனுடைய பலம், அந்த நிஷ்கப்பட்டமான சித்தத்தினுடைய பலன் ஷாம் சுந்தர அவனுடைய தாமத்துக்கு நித்திய லீலாக்கு அழிச்சுட்டு போயிட்டு 1000 வருஷம் சாதனை செஞ்சாலும்
எத்தனை தடவை பிறப்பு பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறவி எடுத்தாலும் சம்பவம் ஆகாத ஒன்று. இவன் முஸ்லீம் குலத்துல பிறந்தாலும் இந்த பிரியா பிரீத்தம் உன்னுடைய கிருபைக்கு ஆளாகி அந்த நிகுஞ்சத்துக்கு சகி ஸ்வரூபத்துல தேகத்தோடைய அந்த ராசத்துல போய் கலந்துக்கிற பரம பகவத்திய பாகவதர் விசித்திர சரித்திரம் இது. தாதர் ரகுமான் இப்போ ஒரு நித்திய பரிக்கரா மாறிட்டார். இன்றைக்கும் அவர் நித்திய லீலால இருக்கார். நம்மளுடைய சித்தமும் கபடம் இல்லாம எங்களுக்கும் அந்த பாத்திரதா, எங்களுக்கும் அந்த யோக்கியதை ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறோம். சம்பகலதாஜிக்கும் பிரணாமம் பண்றோம். இப்பேற்பட்ட திவ்ய சரித்திரம், காண கிடைக்காத சரித்திரம். இந்த சரித்திரம் கிடைச்சதுக்கு நம்ம அந்த பிருந்தாவன ராதைக்கும் அந்த பிருந்தாவன யுகலத்துக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். நம்முடைய குருநாதருடைய கிருப்பை தான் இத்தனை சரித்திரங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சர்வ சந்தனோ கி ஜெய்.